இப்ப நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அதியன் ஆதிரே தான் ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட காஸ்டிங் யாருன்னு பார்த்தோம்னா அட்டகத்தி தினேஷ் இருக்காரு, அப்புறம் கலையரசன் இருக்காரு, அப்புறம் டான்சிங் ரோஸ், குறிப்பா மயில்சாமியோட பையன் யுவன் மயில்சாமி இருக்காரு. இவரை நம்ம சீரியல்ல ரொமான்டிக்காவும் ஜாலியாவும் ஒரு ஃபன்னான கேரக்டராகவும் தான் பார்த்துருக்கோம். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷனா மாறுவாரு அப்படின்றத, ஒரு டெரராகவும் மாறுவாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃப்ரேம்ல ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்ல ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அவருக்கு அந்த கெட்டப், நல்ல டெரராகவும் கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேராகிராஃப் லெட்டர்ஸ்லாம் அந்த படத்தோட எண்ட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு எல்லா ஊர்லயும் மலைவாழ் மக்களா இருக்கவங்க, ஒரு கிராமத்துல ரொம்ப எந்த ஒரு வசதியுமே இல்லாதவங்க, ஏதோ ஒரு மூலையில இருக்கவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணி ஒரு 10th மட்டும் படிச்சவங்களை சூஸ் பண்ணி பிஎஸ்எஃப்ல சேர்த்து விடுறேன், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஆக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஏஜென்ட் கூட்டு போய் ஒரு நார்த்ல ஒரு இடத்துல சேர்த்துருவா. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாத்தையும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவங்க எல்லாம் அட்மிஷன் போட்டுதான் நம்ம இன்ஸ்டியூட் மூலயமா நீங்க மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு அங்க போய் பேசும்போது தான் தெரியும் இப்ப நக்சல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி நக்சலுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ உங்களெல்லாம் நாங்க நக்சல் தான் சொல்ல போறோம், நீங்க நக்சல்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட்டு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி அமைச்சர் கையால உங்களுக்கு பதக்கங்களும் மரியாதைகளும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சேர்த்து விட்டுட்டு திரும்ப நீங்க ஒரு பிஎஸ்எஃப் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை ஒரு மூளைச்சலவை பண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா திரும்ப நீங்க நான் நக்சல் கிடையாது, என்ன இது மாதிரிதான் சொல்லி வந்து சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு பயமுறுத்தும். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இவ்வளவு பணம் செலவு பண்ணி வந்திருக்கோம், நம்ம இது மாதிரி வெளில போயிட்டா எதுவும் பண்ண முடியாது, வீட்டுக்காக நம்ம இருந்தா ஆகணும், ஊருக்கு போகும்போது நான் ஒரு மிலிட்டரிக்காரனா தான் போகணுன்ற ஒரு வெறியோட எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அங்கே சில விஷயங்கள் போக போக தான் நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி கலையரசனுக்கே புரியும் சில விஷயங்கள். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமா காட்டுவாங்க. அப்போ நம்ம ஊர்லலாம் போலீஸ்காரங்க ஊர்காவல் படம் இருக்க மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் ஏரியால மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துல வந்து ரேஞ்சர்ஸ்க்கு இது மாதிரி நார்மலாவே அங்க ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ற ஆட்கள் இருப்பாங்க, ஊர்காவல் படை மாதிரி. அது மாதிரி வேலை பார்த்தவர் தான் கலையரசன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவரு கொஞ்சம் ப்ராப்ளம், அண்ணனுக்கு உங்களுக்கும் உள்ள அதிகாரிகளுக்கும் உள்ள பிரச்சனையால அவர் அங்கிருந்து அவர் வேலையை விட்டு எடுத்துருவாங்க. இவரு உங்க அண்ணன் மூலியமா ஒரு ஏஜென்ட் மூலியமா இங்க போய் சேர்ந்துருவாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இவர் மிலிட்டரிக்காரன் ஆகுறாரா இல்ல என்ன ஆகுறாருன்றதுதான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரியால ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. எல்லா ஃப்ரேமும் பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா ரொம்ப நேச்சரை சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா அவ்வளவு சூப்பரா ஃப்ரேம்லாம் எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்குறது நம்ம கொஞ்சம் பொறுமை வேணும். அதை கட் பண்ணி செகண்ட் ஹாஃப் நம்ம போனோம்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் விறுவிறுப்பு, அதுக்கப்புறம் தான் இந்த கதையோட கருவே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இதுல பெரிய ரோல், இதுல ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அட்டகத்தி தினேஷ், கலையரசன், அப்புறம் நம்ம டான்சிங் ரோஸ், அப்புறம் யுவன் மயில்சாமி, இவங்க 4 பேர்த்துக்கு தான் உள்ள ஸ்டோரி பயங்கரமா சுத்தி ஏன்னா இவங்க அண்ணா ஊர்ல அட்டகத்தி தினேஷ் ஊர்ல இருந்து ஒரு செலவு பண்ணி அனுப்பிடுறாரு. இங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் கலையரசன் டான்சிங் ரோஸும் 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இவரை வெளில கொண்டு போய் இவரு டான்சிங் ரோஸ் ஒரு கட்டத்துல பாஸ் ஆகி வெளில போயிடுவாரு. வெளில போனதுக்கு அப்புறம் அவரை நக்சல்னு சொல்லி சுட்டு கொண்டுருவாங்க. என்ன ரீசன்னா அப்படின்றத என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்தா தான் உள்ளுக்குள்ள இருந்த அரசியல் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதுக்கப்புறமா கலையரசன் செத்துருவார் ஒரு கட்டத்துக்கு மேல. அதுக்கப்புறம் இவரு தினேஷ் அவங்க தம்பியை கொன்னதுக்காக எல்லாத்தையும் பழி வாங்கிடுவார். ஸோ இதுதான் படம் முழுக்க இது உண்மை. நம்ம இந்த வீடியோல என்ன சொல்றோம்னா ஓகே இதான் நடந்துச்சு இப்படிதான் முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிடுவோம். பேலன்ஸ் விஷயத்த நீங்க படத்தை நேரடியாவே போய் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு ஆவண படம்னே சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஒரு உண்மை சம்பவத்தை. படம் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த படத்தில் டெக்னிக்கல் மிஸ்டேக்னா அங்கங்க இருக்கு. இருந்தாலும் படம் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் தான், ஒரு அருமையான ஒரு கதையை தான், ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. மறந்துடாம எல்லாரும் ஃபேமிலியோட போய் குடும்பத்தோட தியேட்டர்